அன்பானவர்களே, இந்த நாள் தேவ செய்திக்காக முச்செடியில் எழுந்தருளின கர்த்தரை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையிலே முச்செடியில் எழுந்தருளின கர்த்தரை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அறிந்த சம்பவமாய் இருந்தாலும் அதிலே பரிசுத்தாவியானவர் நமக்கு எடுத்து தருகின்ற கருத்துக்களை உட்கொள்ள உள்ளம் திறந்தவர்களாக, செவிகளை கவனித்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை யாராவது மைக் இருக்கா? மைக்கில் வாசிக்கலாமா? வாசிங்க. ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே கண்ட ஒரு காட்சியை பற்றி இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். மோசே அவர் மீதியான் தேசத்திலே ஒரு ஆடு மேய்க்கிறவராக காணப்பட்ட அந்த காலகட்டத்திலே அவருக்கு 80 வயது இருக்கும். அப்பொழுது அவர் இந்த ஓரே பர்வதத்தின் பக்கத்திலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த பொழுது திடீரென்று ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். ஒரு முச்செடி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு காட்சியை அவர் பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காட்சி அவர் சும்மா கண்ட காட்சி அல்ல, தேவன் அவருக்கு தரிசனமானது என்பதை நாம் மீதமுள்ள வசனங்களை படிக்கும் பொழுது அறிகின்றோம். அப்போ அந்த மனுஷனுக்கு 80வது வயதிலே ஒரு காட்சி, ஒரு தேவ தரிசனம் உண்டாயிருந்தது. அது எந்த ரூபத்தில் வந்தது என்று சொன்னால், சாதாரணமாக காட்டிலே அந்த பர்வதத்திலே ஒரு முட்செடி அது எரிந்து கொண்டு இருந்தது. இது ஒரு பெரிய அற்புத காட்சி என்று சொல்லுவதற்கில்லை. மலைகளிலே இந்த சம்பவம் நடக்கிறது மிகவும் ஒரு சாதாரணமானது தான். நாங்கள் இருக்கிற இடத்திலே பக்கத்திலே மலைகள் இருக்கிறபடினாலே அடிக்கடி வீட்டிலிருந்து பார்க்கும்போதே திடீரென்று மலையிலே எங்கேயோ தீ எரிந்த மாதிரி இருக்கும். ராத்திரி போக போக தீ அதிகமாக பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அவ்வப்போது நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். ஏதோ சில வேளை மரங்கள் ஒன்றுக்கொன்று உரசியும் தீ ஏற்படலாம். சில வேளை சிலர் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ தீயை பற்ற வச்சு விட்டுருவாங்களா தெரியல. இந்த மாதிரிலாம் பல சம்பவங்கள் நடக்கும். மலையில் தீப்பற்றி எறிவது என்பது ஒரு சாதாரண காரியம்தான். அப்படி இவர் ஒரு காட்சியை பார்த்த பொழுது அன்றைக்கு அந்த காட்சியிலே அவர் ஈர்க்கப்பட்டார். முச்செடி தீப்பற்றி எரிகிறது என்று சொல்லி அந்த காட்சியை அவர் பார்த்தார். இப்போ திரும்ப தொடர்ந்து 3லிருந்து வாசிங்க. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு வசனம் கூட வாசிங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஸ்தோத்திரம். இந்த முட்செடி வழக்கம் போல எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த முட்செடி இந்த அக்கினியினால் வெந்து போகாமல் இருந்தது. அதுதான் அதிசய காட்சி. அல்லேலூயா. மற்றபடி ஏற்கனவே முட்செடியா இருக்கு, அது அப்படியே காய்ந்து கருங்கி போகும், வெந்து போகும். ஆனா இவர் இதை உற்று பார்க்கும் பொழுது இதுல என்ன ஒரு அதிசயம், இவ்வளவு பயங்கரமான தீயா இருக்கிறது, ஆனாலும் இது அப்படியே நிற்கிறது என்று சொல்லிதான் அதை பார்க்க வேண்டும் என்று அவர் கிட்ட வந்தார். வரும்பொழுது கர்த்தர்
மோசேயை பெயர் சொல்லி அழைத்தார் என்பதை பார்க்கிறோம். மோசே மோசே என்று கர்த்தர் கூப்பிட்டார். இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இறங்குகிற இடம் பரிசுத்த பூமி. அது ஒரு காடாக இருக்கலாம், ஒரு முட்செடி நிறைந்த இடமாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இறங்கின பொழுது அது என்ன பூமியா மாறிடுச்சு? பரிசுத்த பூமி. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஒரு அழகான பூமியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி ஒரு அருமையான இடத்தை ஆயத்தம் பண்ணி அநேக கிறிஸ்துவினுடைய நாமத்தில் அநேக காரியங்கள் நடக்க வச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இந்த ஸ்தாபனத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் பல தேவ மக்கள் பல கூட்டங்களை நடத்தி கூடி வந்து ஸ்தோத்தரிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் இதை பரிசுத்த பூமியாக மாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் எழுந்தருளுகிற இடம், கர்த்தர் வந்து அசைவாடுகிற இடம் நிச்சயமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசேக்கு அன்றைக்கு ஆண்டவர் திடீரென்று எதிர்பாராத விதமாக அவனுக்கு இந்த அதிர்ச்சியை, ஆச்சரியத்தை கொடுத்தார். இப்பொழுது மோசேயை பார்த்து ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார், பேர் சொல்லி அழைத்தார். அவன் ரொம்ப அதிர்ந்து ஆச்சரியப்பட்டு போயிருப்பான். இதுவரைக்கும் அவனுக்கு தேவ சத்தமே கேட்கல. 80வது வயசுல அவனுடைய பேரை ஞாபகம் வச்சு கரெக்டா யாருக்கு தேவன் கூப்பிடுகிறாரு அப்படி ஆச்சரியப்பட்டிருப்பான். இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிற அதிசயத்தை பார்க்கிறான். நடுநடுங்கி போய் அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தர் தம்மை அவனுக்கு அறிமுகப்படுத்தி பேசுகிறார். அடுத்த வசனம். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாகிய, யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே நிறுத்தி மோசே பற்றின சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மோசேக்கு 80வது வயதிலே கர்த்தர் ஓரே பர்வதத்திலே தரிசனமாகி அவனுக்கு தம்மை அறிமுகப்படுத்தி, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன், உனக்கு என்னை தெரியுமோ தெரியாதோ, ஆனால் உன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோப் கர்த்தர் நான் என்று அவனுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த தரிசனத்திலே நாம் தியானிக்க வேண்டிய முதல் முக்கிய விஷயம் மோசே என்கிற மனிதனுடைய வாழ்வு. அந்த வாழ்வுக்கு இந்த தரிசனம் ஒரு பெரிய திருப்பு முனையாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக அவனுடைய லைஃபுக்கு இந்த சம்பவம் காணப்பட்டது. அன்பானவர்களே, 80 வருஷம் ஓடிப்போன ஒரு வாழ்க்கை. முதல் 40 ஆண்டுகள் எகிப்து ராஜ்யத்துக்குள்ளே அவன் இருந்தான். பார்வோனின் அரண்மனையிலே அவன் இருந்தான். கஷ்டமே தெரியாத அளவுக்கு பல காரியங்களில் பயிற்சி பெற்றவனாக, கற்று தேறினவனாக, ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புள்ள மனுஷனாக, எதிர்காலத்திலே ராஜாவாக கூடிய ஒரு வாய்ப்பு பெற்ற மனிதனாக எகிப்திலே அவன் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் அவருக்கு ஒரு எதிர்காலமும் இருந்த நிலையிலே நமக்கு தெரியும் 40ஆம் வயதிலே தன்னுடைய எபிரேயன் ஒருவனை, எகிப்தியன் ஒருவன் அவன் துன்பப்படுத்துகிறதை இவன் பார்த்த பொழுது அந்த எகிப்தியனை அடித்து கொன்றே போட்டான். அப்போ 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில் வளர்ந்திருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள இருக்கிறது பாருங்க, எபிரேய ரத்தம், எபிரேய வாஞ்சை. பழைய ஏற்பாட்டு சூழ்நிலையில பேசும் பொழுது அவனுடைய ஜனம், அவனுடைய இனம் என்பதிலே பற்றுதலா இருந்தான். ஆனால் அவனுடைய ஜனம், அவனுடைய இனம் அன்றைக்கு ஒரு மேய்ப்பர்களாக அந்த எகிப்திலே அவ்வளவு பெரிய அளவிலே மேன்மை இல்லாதவர்களாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். அதுவும் போக போக அவர்களுக்கு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் பெருகி போன ஒரு காலம் என்பதையும் நாம் அறிவோம்.
அப்படிப்பட்ட ஒரு ஜனத்துக்கு மத்தியிலிருந்து எழும்பின இவனோ ராஜயோகம் என்று நம்ம சொல்லுவோமே, அதே மாதிரி ராஜயோகம் பெற்றவனாக அந்த 40வது வயது வரைக்கும் வாழ்ந்து வந்தான். எப்படியும் ஒரு கொலை செய்து போட்டான். கொலை செய்வது தேவனுடைய பார்வையில் எப்பொழுதும் பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, கொலை என்பது, மனுஷ ரத்தம் சிந்துவது என்பது தேவனுடைய பார்வையிலே ஒரு பெரிய கேபிட்டல் பனிஷ்மெண்டை வரவழைக்கின்ற ஒரு பயங்கரமான பாவம். அல்லேலூயா. அதை இந்த மோசே செய்துவிட்டான். அடுத்த நாள் 2 எபிரேயர்கள் சண்டை போடுவதை பார்த்து, ஐயோ, நான் நேற்றுக்கு என் சகோதரனுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன், இப்ப பார்த்தா என் சகோதரங்களே இப்படி சண்டை போட்டு கிடக்கிறாங்களே, தாங்கள் இந்த தேசத்துல இவ்வளவு அந்நியர்களாக அடிமைகளை போல இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டும் ஒரு மனம் இல்லாம இருக்கிறாங்களே, ஒற்றுமை இல்லாம இருக்காங்களேன்னு அங்க போய் விளக்கு தீக்க போனான். அப்போ அதுல ஒருத்தன் சொன்னான், நீ நேற்றுக்கு அந்த எகிப்தியனுக்கு செஞ்ச மாதிரி இன்னைக்கு எனக்கும் செய்ய பார்க்கிறாயா? நான் நினைக்கிறேன் நேற்றுக்கு சம்பந்தப்பட்டிருந்த ஆள் இவன் தான். இந்த எபிரேயனுக்காகத்தான் மோசே என்ன பண்ணியிருப்பான், அந்த எகிப்தியனை கொலை செஞ்சிருப்பான். இப்ப அவன் சொல்றான், நீ நேற்றுக்கு செஞ்ச மாதிரி என்னையும் செய்ய பார்க்கிறியான்னு சொல்லி. குட்டு வெளியாயிட்டு என்று மோசே கண்டு அந்த தேசத்தை விட்டே புறப்பட்டு போய்விட்டான். அல்லேலூயா. அப்போ இந்த மோசே இவ்வளவு ஒரு அந்நிய நாட்டிலே ராஜயோகம் பெற்றவனாக, ராஜஸ்திரீக்கு ராஜகுமாரத்திக்கு மகனாக, அடுத்த ராஜா என்கிற ஒரு நிலையிலே அவ்வளவு எதிர்பார்ப்பு, அவ்வளவு எதிர்காலம் நிறைந்தவனாக வளர்ந்து வந்தவன் திடீரென்று ஒரு சூழ்நிலையில் ஒன்றுமில்லாமல் அந்த அரண்மனை விட்டு மட்டுமல்ல, அந்த தேசத்தை விட்டே வெளியாக்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா. உள்ளே இருந்திருந்தாலும் பார்வோன் அவனை கொலை செய்திருப்பான், வாய்ப்புகள் உண்டு. ஆனா போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த மனுஷன் முதல் 40 ஆண்டுகள் நல்லதெல்லாம் அனுபவிச்சு பெரிய எதிர்பார்ப்போட பெரிய வாஞ்சையோட இருந்துட்டு திடீர்னு அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே சுற்றி நடந்து கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். அவனுடைய 80 வயது 2 பகுதிகளாக பிரித்தா, ஒன்று ராஜ வாழ்க்கை வாழ்ந்த பகுதி, அடுத்தது ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்த பகுதி. அப்படி நம்பிக்கையெல்லாம் இழந்து எதிர்காலத்தை பற்றின சிந்தனையெல்லாம் போயிருக்கோம், எதிர்பார்ப்பெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கோம், ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் அந்த மனுஷனை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்திப்பிலே மோசே என்பவனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைத்தது. மோசே என்பவனுடைய வாழ்வில் வந்த தோல்விகள் ஜெயமாக மாற்றப்பட்டது. மோசே என்பவனுடைய தனி வாழ்விலே அவன் எதிர்பாராத ஒரு பெரிய மேன்மையை அடைவதற்கு அன்றைய தினம் அது அவனுக்கு ஒரு புதிய வழியை திறந்து கொடுத்தது. அது அவனுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைந்தது. அல்லேலூயா. எனவே மோசே என்கிற மனிதனுக்கு இந்த முட்செடியில் எழுந்தருளின கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அவனுடைய வாழ்விலே அவனுக்கு இழந்து போன அந்த ராஜ மேன்மை பார்க்கிலும் மிகுந்த மேன்மையை அவன் வாழ்விலே அவனுக்கு தந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே ஒரு கொலைகாரன் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த கொலைகாரனுக்கு 40 வருஷ தண்டனை, வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற தண்டனை முடியும் பொழுது கர்த்தர் அவனை திரும்ப என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அவனை கைவிடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு பக்கம் கொலைபாதகத்தினால் எகிப்தை விட்டு போனாலும், மறுபக்கம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு பயப்படாமல் அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டான் என்று எபிரேயர்லே நாம் படிக்கின்றோம். அல்லேலூயா. கொலை செய்தது தப்பு. அடுத்தது அவன் 2 தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஒன்று, ஐயோ இப்படி நடந்துச்சே, எங்க பார்வோன்ட்டே நான் சரண்டர் ஆயிடுறேன், அப்படி போய் விழுந்திருந்தா அந்த பார்வோன் இவனை என்ன பண்ணியிருப்பான்னு தெரியாது. அவன்கிட்ட போய் சரண்டர் ஆயிருக்கலாம். அவனுக்கு பயந்து, ஐயோ நான் இன்னும் எப்படி பிழைப்பேன், இந்த பார்வோன் தானே எனக்கு வழி என்று சொல்லி அவன் பயந்து நடுங்கி அவன் காலில் விழுந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவன் பயப்படாமல் எகிப்தை விட்டு வெளியே போய்விட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் கொலை செய்ததற்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பார், அது நிச்சயம். 40 வருஷ தண்டனை என்பது
மகா கடுமையான கொடுமையான தண்டனை தான். கர்த்தர் அவனை கண்டுகொள்ளவே இல்லை 40 ஆண்டுகள். அவன் பாட்டுக்கு ஒரு மீதியானிய தேசத்துல போயிட்டு அங்க ஒரு இவருக்கு எத்ரோ என்பவருக்கு ஆடு மேய்ச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ரொம்ப சங்கடம். ஆனாலும் அவனை தேடி கர்த்தர் வந்தார் என்பதுதான் இன்றைய நம்முடைய பாடம். இன்றைக்கு ஒருவேளை அன்பர்களே, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்திருக்கிறது? இன்று நீங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை அந்த மோசே தவறு செய்துவிட்டு வாழ்க்கையில் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தது போல ஒரு நிலையிலே நீங்கள் யாராகிலும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீர்களா? வெளியே யாருக்கும் தெரியாது, ரகசியமாய் ஓடி வந்த மோசே ஆனால் துன்பத்தை 40 ஆண்டுகளாய் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். அதே போல நீங்கள் செய்த குற்றமும் ஒருவேளை வெளிப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனால் வந்த தண்டனையை, நெருக்கத்தை, பாரத்தை, உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். வாழ்விலே எதை தொட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் வரவில்லை, சாபத்தின் மேல் சாபமாக இருக்கிறது. இது என்ன தண்டனை என்று நீங்களே பழையதை மறந்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி உள்ள தப்புக்கு இவ்வளவு தண்டனை கிடைக்குமா என்று கூட சில வேளை நீங்க யோசிக்கிறீங்க. அவ்வளவு நெருக்கப்படுகிறீர்கள். பொருளாதாரத்தில் ஒன்றுமில்லை, வேலைகள் எத்தனை வேலைகளிலே மாறிவிட்டீர்கள், ஒரு வேலையும் நிலைக்கிறதில்லை. என்ன சங்கடம்! தொழில் எத்தனை தொழில் தொடங்கினீர்கள், இன்றைக்கு எந்த தொழிலே நீடித்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. வாங்கின நிலத்தை விற்றீர்கள், கட்டின வீட்டை கூட கட்டி முடிக்க முடியாமல் திணறுவீர்கள். இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் நெருக்கங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்யாத குற்றங்களுக்காக இன்றைக்கு வீண்பழி கூட சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நான் செய்த பாதகம் பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக. ஆனாலும் உன் தவறோடு உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்பாத கர்த்தர் உனக்கு சில தண்டனைகளை தந்து உன்னை உணர வைப்பதற்காக, உன்னை சீர்படுத்துவதற்காக, உன்னை பல நெருக்கங்கள் வழி நடக்க அனுமதித்திருந்தாலும் இன்றைக்கு அன்று மோசையை சந்தித்தது போல இந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலே உங்களை சந்திக்கும்படிதான் கர்த்தர் இந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். அல்லேலூயா! நீங்கள் விசுவாசித்து, ஆம், என் வாழ்வில் நடந்த தவறு, என் வாழ்வில் வந்த பயங்கரம், அதனால் இன்றைக்கு இத்தனை வருட காலமாக நானும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னுடைய தவறினாலே அவர்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் குடும்பமே தள்ளாடி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் இன்றைக்கு நினைத்தால், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையின் நேரத்தை, ஒரு டர்னிங் பாயிண்டை, உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். அல்லேலூயா! ஆண்டவர் அழகா முட்செடியை தெரிந்து கொண்டு அந்த முட்செடியிலே எழுந்தருளினார். ஒரு நல்ல காட்டில் நிற்கிற ஒரு நல்ல மரத்தை தெரிந்து கொண்டு அந்த பச்சையான அந்த அழகான மரத்துக்கு மேல அவர் எழுந்தருளாம இந்த முட்செடின்னு சொன்னாலே யாருக்கும் பிடிக்காது, யாருக்கிட்ட போக மாட்டாங்க. அந்த முட்செடியை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்றார்? அதுல போய் எழுந்தருளுகிறார். அல்லேலூயா! மோசையின் வாழ்க்கையும் அன்றைக்கு முட்செடியை போலதான் இருந்தது. அவன் ஒரு கொலைகாரனாக, அதை தண்டனை அனுபவித்து மிகவும் தொய்ந்து போனவனாக அவனுடைய வாழ்க்கை ஒரு முட்செடியாகவே இருந்தது என்று சொன்னால் அது தவறல்ல, சரிதான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த முட்செடியில போய் கர்த்தர் எழும்பி இருக்கிறார். மோசே, உன் வாழ்க்கை இன்றைக்கு முட்செடியை போல இருக்கலாம், யாரும் தொட விரும்பாத வாழ்க்கையா இருக்கலாம், யாரும் பக்கத்துல வராத வாழ்க்கையா இருக்கலாம். நீ பட்ட வேதனைகளினாலே உன் வார்த்தையே இப்ப சரி கிடையாது. யார் உன்னிடத்தில் வந்தாலும் நீ பேசுற பேச்சு உனக்கே பிடிக்காது, அப்புறம் அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஏன் அந்த பேச்சு? வேதனையிலிருந்து எழும்பி வரக்கூடிய பேச்சு. பல விதத்தில் பாதிக்கப்பட்டதுனால நல்லா பேசணும்னு நினைச்சாலும் பேச்சு நல்லா வர்றதில்லை. அதான் அந்த முட்செடியின் அனுபவம். பக்கத்துல வர்றவங்களையெல்லாம் முள்ளு குத்துறது மாதிரி ஏதாவது சூழ்நிலையில குத்துறது, வாயினால, செய்கையினால, நடக்கையினால அவர்களை காயப்படுத்துகிறது. இதுவே பழக்கமா போச்சு. நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் நல்லா இருக்கிறது வரமாட்டேங்குது, நல்ல வார்த்தை பேசணும்னு நினைச்சாலும் பேச முடிய மாட்டேங்குது. ஏன்னா உன் வாழ்க்கையில வந்த பாதிப்புகளும், அதனால் நீ இன்றைக்கு அடைந்திருக்கிற ஒரு பரிதாபமான மனநிலையும் தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது.
முட்செடி போல இருக்கிற உன் வாழ்வை சந்திக்கத்தான் அன்றைக்கு அந்த முட்செடியிலே கர்த்தர் எழுந்தருளினார். அல்லேலூயா. அக்கினிமயமாக கர்த்தர் எழுந்தருளி இருக்கும் பொழுது முட்செடி எப்படி தாங்கும்? காட்டுத்தீயே அது தாங்காது. கர்த்தருடைய பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற மகிமையான தேவனுடைய அக்கினியை எப்படி தாங்கும்? ஆனா அந்த முட்செடி வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. மோசே, உன்னை கர்த்தர் சந்திக்கிறார், உன்னை அழித்து போட மாட்டார். உன்னை அதோடு முடித்து போடுவதற்கல்ல, உனக்கும் ஒரு புது வாழ்வு தருவதற்குத்தான் கர்த்தர் முட்செடியிலே தோன்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முட்செடியில் வந்திருக்கிறது நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறார். அந்த முட்செடியை இனி கனிதரும் செடியாக மாற்றுவதற்குத்தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த செட்டிங்ல தான் அழகா அவர் தரிசனமாகி இந்த மோசையோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. மகனே, நீ என்னை யாரோ என்று நினைக்க வேண்டாம். உங்க முப்பாட்டர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு இடைப்பட்ட அதே தேவன்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இன்றைக்கு அன்பானவர்களை, நீங்க இப்படி எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டீங்க. கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போவோம்னு சொல்லி வந்திருப்பீங்க. ஆனா உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இங்கே உங்களுக்காக காத்திருந்திருக்கிறார். இப்பொழுது அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு அவர் தருகிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கூடுமானால், அந்த மோசைக்கு 80 வருஷம் இல்லாத ஒரு அழகான வாழ்க்கையை அடுத்த 40 வருஷம் கொடுத்து 120 வருஷம் வரைக்கும் உன்னை வாழ வைத்த தேவன் உன்னையும் வாழ வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாவை போல வாழ்ந்த நீ எல்லாம் இழந்து ஒரு பரிதாபமான வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிற ஒரு மனுஷனா மாறிட்ட. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் அதே மனுஷனை பெரிய தலைவனாக மாற்றி, அல்லேலூயா, தேவனோடு முட்செடியில் தரிசனமான தேவனோடு ஒரு நாள் சீனாய் மலைக்கு மேல ஏறி போய் உட்கார்ந்து நேரடியா பேசுற பாக்கியம், முகமுகமா தரிசிக்கிற பாக்கியம், இதையெல்லாம் அந்த மோசைக்கு அவர் கொடுத்து அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! அவன் செத்து போன பிறகு கூட மறுரூப மலையில் அவனை கொண்டு வந்து இயேசு மறுரூபமாகிற காட்சியை கூட அவன் பார்க்கிற பாக்கியத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும் பெரிய பாக்கியத்தை அவனுக்கு தருவதற்காகத்தான் அன்னைக்கு அப்படியே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு கூனி குறுகி போய் பரிதாபமா வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்த அந்த மனுஷனை தேடி கர்த்தர் முட்செடியில் எழுந்தருளினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சாதாரணமான ஒரு கன்வென்ஷன் கூட்டமா உங்களுக்கு தெரியலாம். கர்த்தர் பேசுற வார்த்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுகிறீன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு மோசே கர்த்தர் சொன்னதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டான், பிறகு அவன் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையை அது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. வாழ வைக்கிற தெய்வம் இங்கே பல மோசைகளை தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயதிலே மோசைக்கு நல்ல விருப்பம் தான் இருந்துச்சு. என் ஜனம் இந்த எகிப்துல வந்து அடிமையா கிடக்கிறாங்களே, இப்படி கஷ்டப்படுத்தப்படுறாங்களே, இந்த ஜனங்களை எகிப்தியர்கள் துன்பப்படுத்துறாங்களேன்னு சொல்லித்தான் அவன் இன்னைக்கு சண்டைக்கு போனான். ஆனா பாருங்க, அவன் செய்த செயல் தப்பு. ஆனா அவனுடைய உள்ளத்தில் இருந்தது ஒரு நல்ல காரியம்தான். என் ஜனம் கஷ்டப்படுகிறது என்கிற பாரம். ஆனா அவனுடைய அந்த செய்கை மிகவும் தவறான காரியம். ஆனா அவனுடைய பாரம் நல்ல பாரம். 2வது நாளும் அந்த பாரத்தினாலதான் என் சகோதரங்க சண்டை போடக்கூடாது என்று அவன் போறான். நல்ல ஒரு எண்ணம் தான். அப்போ உள்ளத்துல எண்ணம் நல்லது, ஆனா செய்கை தான் தப்பி போச்சு. இதே மாதிரிதான் உங்கள சிலர் கூட நீங்க செய்த தவறுகளை சிலதை நீங்க நினைக்கும் போது நல்லதுக்காக தானே நான் போனேன், அவங்களுக்கு நல்லது செய்யக்கு தானே நான் போனேன், அது என் பார்வையில் நீதியா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். உங்க மனசுக்குள்ள அது நீங்க போனது அந்த பாரம் எல்லாம் நல்லதுதான். பட் நீங்க செய்த செயல்களும் நீங்க பேசின வார்த்தைகளும் அங்க நடத்தின காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்காதது, கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறார். எதுக்காக? இனி இந்த மோசை அப்படியே அழிச்சிடணும் அப்படி கிடையாது. இவனை இன்னொரு நாள் நான் சந்திப்பேன், அன்னைக்கு அவன் பக்குவப்பட்டு அவன் வந்து என் கைக்குள்ள வரக்கூடிய அளவுல தன்னை தாழ்த்தணும். அவனுடைய எல்லாம் எனக்கு எது பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறானோ அதெல்லாம் அவர் அடிச்சிட்டாரு. எகிப்துல கற்ற கலைகள் எல்லாமே அவனுக்கு போச்சு. 40 வருஷம்
ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த கலைகள்ல ஏதாவது பிரயோஜனப்படுமா? எகிப்துல கற்ற கலைகள், கணித கலை எப்படிப்பட்ட கலை, அந்த காலத்திலே அவர்கள் பிரமிடுகளை கட்டின பெரிய ஆச்சரியமான ஞானம் உள்ளவர்கள். அதெல்லாம் இவனும் படிச்சிருப்பானே, எத்தனை காரியம் படிச்சிருப்பான். அதுல ஏதாவது இந்த 40 வருஷம் ஆடு மேய்க்கிறதுக்கு உதவியே இருக்குமா? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பரிதாபமான ஒரு வாழ்க்கை. ஆனா பாருங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர் அடுத்த 40 இயர்ஸ் அவனை பயன்படுத்தும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாம் பாருங்க. அதுக்கு தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த ஐடியா. ஆனா பேக்ரவுண்ட்ல பழைய எகிப்துல இருந்து கற்றுக்கொண்டது நிச்சயமா உள்ளத்துல இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. படிச்சது வீணா போகாம கூட, கர்த்தர் வீணா போனதை கூட பழையபடி பயன்படுத்துறதுக்கு உதவி செய்தாரு. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் படிச்சு என்ன பிரயோஜனம், படிச்சதுக்குள்ள வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் படிச்சேன் இப்போ பெட்டிக்கடா வச்சிருக்கேன், அப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கு. சங்கடமா தான் இருக்கு. அப்போ நீங்க எவ்வளவு வேதனையோட இருப்பீங்க. நீங்க பெட்டி கடையில போய் கடையை திறக்கும் போது காலேஜுக்கு போன ஞாபகம்லாம் வரும், காலேஜில் படிச்சு மார்க் வாங்கின ஞாபகம்லாம் வரும். ஆமா, அது பழைய 40 வருஷம். இது இப்போ செகண்ட் 40 இயர்ஸ்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. இந்த செகண்ட் 40 இயர்ஸோட உங்க வாழ்க்கை முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய சந்திப்பு வருகிறதுனால another 40 இயர்ஸ் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 3வது 40 ஆண்டுகளை உனக்கு தருவதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் உன்னை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. உன்னை தேடி வந்து உனக்காக அன்னைக்கு மோசே கிட்ட முச்சடியிலிருந்து பேசினது மாதிரி இன்றைக்கு இந்த ஒரு எளிய ஊழியக்காரன் மூலம் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகனே, மகளே, இது சாதா வார்த்தையா எடுத்துட்டு போனீங்கன்னா அது உன்னை பொறுத்தது. ஆனா அதை தெய்வ வார்த்தையா நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வார்த்தை இன்று முதலே உனக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகனே மோசே, நீ என்னை யாரோ என்று நினைக்க வேண்டாம். நான் உனக்கு சொந்தமான தெய்வம், உனக்கு உரிமைப்பட்ட தெய்வம். உன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தெய்வம் தான் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை நீ உரிமை பாராட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்படி கர்த்தர் அவனோடு பேசினார். அடுத்து அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 2வது அவர் இறங்கின அடுத்த நோக்கத்தை சொல்றாரு. மகனே, உனக்கு வாழ்வு தருவதற்கு, அதை சொல்லாம சொன்னார், அது செஞ்சார். அடுத்தது அவர் சொல்றது, உன் ஜனம் இஸ்ரவேலர், எபிரேயர் எகிப்தில் இருக்காங்க, அவங்கள விடுவிக்கிறதுக்காக, அவங்கள ரட்சிக்கிறதுக்காக நான் இறங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த முச்சடியிலே எழுந்தருளின தரிசனமான 2வது நோக்கம் என்னவென்றால் இஸ்ரவேல் மக்களுக்காக. அல்லேலூயா. அந்த மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி. எகிப்துக்கு யோசேப்பின் மூலமாக குடியேறி வந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், யோசேப்பு அந்த எகிப்து மக்களுக்கும் எகிப்து தேசத்தின் மூலம் சுத்தி இருந்த அந்நிய நாடுகளுக்கும் பெரிய நன்மை செய்தார். பஞ்சகாலத்தில் காத்து பராமரித்தார். அப்படி நன்மை செய்த அந்த யோசேப்பினால இந்த சமூகம் அங்க உள்ள போச்சது. அப்ப நல்ல பேரோடு நல்ல புகழோடு இருந்தாங்க. ஆனா போக போக யோசேப்புடைய மரணத்துக்கு பிறகு யோசேப்பை அறியாத புதிய ராஜன்கள் எகிப்திலே எழும்பின பிறகு இவங்களுக்கு அந்த நல்ல அனுகூலங்கள் மாற தொடங்கி விட்டது. மாறி 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 புதிய பார்வோன்கள் நெருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மோசே பிறக்கிற காலத்திலே இருந்த பார்வோனே ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணும்னு கட்டளை போட்டுட்டான், கொன்னு போடணும், இதனால பெருக விடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிட்டான். அப்போ பாருங்க எவ்வளவு நெருக்கங்கள். சுமார் 430 வருஷம் என்று பைபிள் சொல்லுது. அவ்வளவு காலங்களாக, இத்தனை தலைமுறைகளாக இந்த தேவனுடைய ஜனம் அந்த அந்நிய ஜனத்தின் கையினாலே, அந்த பார்வோன்களுடைய கையினாலே
மிக மிக வேதனைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இனி ஒரு விடுதலையின் வழியே தெரியல. இனி எங்க வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை உண்டா? எங்க ஆபிரகாம், சிலர் குரலை தெரிஞ்சிருக்கலாம், ஆபிரகாமுடைய சம்பவம். அவர் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து தேவ அழைப்பு பெற்று புறப்பட்டு வந்தார், கானானை சுதந்திரிக்கணும்னு சொல்லி வந்தார். இன்னைக்கு பரிதாபம், நாங்கெல்லாம் இப்படி வந்து மாட்டி கிடக்கிறோமே, எங்க தாத்தா சொன்னது என்னாச்சு என்றெல்லாம் சொல்லி சில நினைத்திருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு வழி இனி இல்லவே இல்லை. முழுவதும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் சொல்றார், மோசே, நான் இப்பொழுது இறங்கி வந்து உன்னோடு பேசுவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அல்லேலூயா. நீ இப்ப மேய்த்து கொண்டிருக்கிற ஆடுகளை பற்றி பேச நான் உன்னிட்ட வரல. உங்க மாமனார் வீட்டை பற்றி பேச நான் வரலப்பா. நீ 40 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு இறங்கி வந்தியே உன் ஜனம், அந்த ஜனம் இன்னைக்கும் அந்த எகிப்துல கிடந்து பயங்கரமா பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்களே, அந்த ஜனத்தை நான் நினைவு கூர்ந்தேன். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க. அந்த ஜனம் நெருக்கத்தின் மேல நெருக்கம் அனுபவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரட்சகனாக மோசே ஆண்டவருக்கு முன்குறித்து வச்சிருக்கிறாரு. அவன் 40 வருஷம் கடந்து இங்க என்ன பண்றான்? அடி மேல அடிபட்டு பக்குவப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நமக்கு 40 வருஷம் தோணுது, ஆனா ஆண்டவருடைய திட்டம் மட்டும் மாறாததா இருக்குது. அல்லேலூயா. 40 வருஷம், அங்க 430 வருஷம். எது நடந்தாலும் சரி, கர்த்தருடைய திட்டம் மாறவே மாறாது. அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவ ஜனங்கள் இந்த தேசத்திலே நெருக்கப்படுகிறதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவ்வளவு பயங்கரமான நெருக்கங்களை தேவஜனங்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அவ்வளவு நெருக்கப்படுகிறோம். பார்வோன்களால் வருகிற வேதனைகளுக்கு ஒரு அளவே இல்லை. ஆகவே நமக்கு மட்டும் இல்ல, இந்த தேசத்துக்கே கர்த்தர் முட்செடியில் எழுந்தருள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூக்குரலிட்டார்கள், முடியாத பட்சத்தில் வாய் திறந்து அழுதிருக்கிறார்கள், வாய் திறந்து கூப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வளவாய் பார்வோன் அவர்களை ஒடுக்கினான், துன்பப்படுத்தினான். அவர்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கு ஒரே பர்வதத்திலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்பிக்கை இழந்து போன மக்களுக்காக ஸ்தோத்திரம். உனக்கு உதவி செய்வதற்கு ஒருவனை நீ அறியாத ஒரு இடத்துல வச்சு ஆயத்தப்படுத்தி, அவனை நீ அறியாத இடத்துல வைத்து சந்தித்து அவனை ஆயத்தம் பண்ணி உன் மத்தியிலே கொண்டு வந்து அவன் மூலமாக உன்னை விடுவிப்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா. அவன் கூட முடியாதுன்ட்டான். உங்களுக்கு தெரியும், இந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நல்ல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை தான் தெரிந்து கொண்டேன், என் ஜனத்தை விடுவிக்கணும், வா. வரமாட்டேன், நீர் வேற யாரையாவது அனுப்ப, எனக்கு பேச தெரியாது, என் திக்குவாயி மந்தனாவு, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லுகிறான். கர்த்தர் எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து பதில் சொல்றார். அல்லேலூயா. எப்பா 40 வருஷமா உனக்கு தானப்பா காத்திருந்தேன், 40 வருஷமா உனக்கு தானே காத்திருந்தேன், நீ நல்ல பக்குவப்படணும்னு தானே இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், உன்னை சந்திக்கத்தானே இங்கே வந்திருக்கிறேன், உன்னையே பிடித்தெடுப்பதற்கு தானே நான் இங்கே வந்திருக்கிறேன், உன்னை நான் விடுவேனா, உன் சாக்குப்போக்களுக்கு நான் செவி கொடுப்பேனா என்று சொல்லி கர்த்தர் அவன் சொல்ல மனுஷன் பேசுற மாதிரி திரும்ப அவன்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான தேவன். ஒரு பக்கம் உன்னை கண்ணில் வைத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் உன்னை கொண்டு பலருக்கு நன்மை செய்ய அவர்களை கண்முன்னே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் பெரிய சர்வ ஞானம் உள்ளவர் அல்லவா. நம்மள மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அடுத்த காரியத்தை செஞ்சுட்டு அந்த மாதிரி செய்கிறவர் இல்லையே. அவர் எல்லாவற்றையும் ஒன்றாய் பார்க்கிறவர். அல்லேலூயா. ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவர் ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. பல நோக்கங்கள் அவருக்கு உண்டு, பல திட்டங்கள் உண்டு, எல்லாத்தையும் சேர்த்து அழகா செயல்படுத்தி வருவார். இந்த முட்செடியில் எழுந்தருளின பொழுது மோசையை பற்றி அவருக்கு திட்டம் இருக்கு. இந்த மோசையை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு மேல இன்னொரு ஆளு இருக்கு, பார்வோன். அவனை பற்றியும் அவனுடைய எகிப்து தேசத்தை பற்றியும் கூட அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அல்லேலூயா. எல்லாம் பிளான்
ப்ளூ பிரிண்ட் கரெக்டாக வச்சுட்டு தான் இங்கே இறங்கி வந்தார். அவனை என்ன செய்யணும், அவன் எப்போ விடுவான்? மோசேட்டு சொன்னார், நீ போ விடுவான்னு. அவன் அப்படி விட மாட்டான்னு அவருக்கு தெரியும். இவரே அவனை விட வைக்கல. 10 முறை இவரே அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணாராம். இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். புதுசாக யார்ட்டையா சொன்னா நம்முடைய தேவனை பற்றி என்னமோ நினைப்பார்கள். ஏன் இப்படி செய்யார் இந்த கடவுள், இந்த கடவுளுக்கு திருவிளையாடலா, அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்ய எல்லாம் ஏற்ற திட்டத்தை வைத்து கரெக்டா நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கும் அவர் பதில் சொன்னார். ஏன் அவன் முதல் அடியிலே பார்வோன் விட்டுருக்கலாம், ஏன் விடல? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் யார் என்று அறியணும்னா பார்வோன் அடிச்சு 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 நான் யாருன்னு இவங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன திட்டங்கள், என்ன திட்டங்கள். நமக்கு நினைப்போம், ஐயோ மோசே தோல்வி அடைந்துருவாரோ, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்னு போயிட்டே இருக்கு. ஒரு முயற்சியிலையும் வெற்றி வரலையே, வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கு. திரும்பியும் பிரச்சனை நீண்டு கொண்டே போகிறது. சில பிரச்சனை இப்படிதான், பிரச்சனை போகல, கட்டறுக்கப்படல, விடுதலை வரல, அப்படி நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா பாருங்க, கர்த்தர் வகித்த வேளையில் விடுதலை வரும். அல்லேலூயா. பஸ்கா அன்றைக்கு இரவு அந்த கட்டறுத்தல் நடந்தது. அல்லேலூயா. ஆனா அது வரைக்கும் ரொம்ப பொறுமைக்கு சோதனையா தான் இருந்துச்சு, ரொம்ப பொறுமைக்கு சோதனையா இருந்து. ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய சரித்திரம் எழுதணும்னு நினைச்சிட்டார். அல்லேலூயா. இங்க எழுதி தந்திருக்காருல்ல, இந்த சரித்திரம் எழுதணும்னு அவர் நினைச்சார். இதை காலாகாலம் என் பிள்ளைகள் அறிய வேண்டும். நான் யார் என்பதை பார்வோன் அறிவானோ இல்லையோ, என் பிள்ளைகள் நான் யார் என்பதை அறிய அவனை அடி அடி அடின்னு 10 முறை அடிச்சார். அல்லேலூயா. எழுப்பி விட்டுட்டு அடிச்சார் ஐயா, திரும்பவும் எழுப்பி விட்டுட்டு அடிச்சார். அப்படிதான் அடிச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது அவருடைய திட்டம் அதான். அந்த 10ஆம் வசனத்தில் அது இருக்கும் பாருங்க, வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா. அழைப்பு. என்னிடத்தில் வான்னு அழைச்சாரு இயேசு. எல்லாரையும் எப்படி அழைச்சாரு? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். மோசேக்கு என்ன அழைப்பு? பார்வோனிடத்துக்கு வா, பார்வோனிடத்துக்கு உன்னை அனுப்புவேன் வா. எப்படி இருக்கு? அந்த பார்வோனே வேண்டாம் தானையா வந்திருக்கான். 40 வருஷமா இங்க மறைஞ்சு கிடக்கிறதுக்கு காரியமே இதுதான். அந்த பார்வோன் முகத்துல முழிச்சிடக்கூடாது. அந்த பார்வோன் தான் இருந்தானா, அடுத்த பார்வோன் இருந்தானா நமக்கு தெரியல. எப்படியும் மோசே அங்க போனான்னா அவர் தெரியும். 40 வருஷத்துல ஒன்றும் மறந்துட மாட்டாங்கல்ல. மோசே யாரு? அந்த அரண்மனையில் வளர்ந்த பிள்ளை தானே, தெரியுமே. ஆனா அந்த பார்வோன் கிட்ட ஒன்னு அனுப்புகிறேன் தான் அழைப்பை கொடுத்தார். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தரை அழைக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தரை அழைக்க மாட்டாரு, வித்தியாசமா தான் அழைப்பார் சில சமயம். அல்லேலூயா. அவர் அழைத்தால் நாம புறப்படணும், அர்ப்பணிக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அன்னைக்கு ரொம்ப தயங்கினா, ஆனா நான் நினைக்கிறேன் அவனுடைய இன்னர் ஹார்ட்ல அது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது இருந்திருக்கும். ஆண்டவர் அவனை நிராகரிக்கவே இல்லை. அவனை திரும்ப திரும்ப பேசுனதுக்கு காரணம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அடிபட்டுட்டான்ல வாழ்க்கையில 40 வருஷம். அதனாலதான் பயந்து முடியாதுன்னு சொன்னான். ஆனா அதுக்கு பிறகு கர்த்தர் அனுப்பின பிறகு அவன் பின் வாங்கவே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தான். பார்வோனுடைய பயங்கரமான எதிர்ப்புகளை, எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தான். எகிப்துடைய மந்திரவாதிகளுடைய எதிர்ப்புகளை சந்தித்தான். கூடவே இஸ்ரவேலின் மூப்பருடைய எதிர்ப்புகளையும் ஒவ்வொரு கட்டத்தில் சந்திச்சான். நல்லது நடந்தா அந்த காலத்திலேயே இஸ்ரவேலர்களுக்கு அதுதான் புத்தி. நல்லது நடந்தா சாப்பிட்டுக்குவாங்க, அனுபவிச்சுக்குவாங்க. அதுலேயும் பாராட்டுவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு கஷ்டமா நடந்தா என்ன பண்ணுவாங்க? மோசே மேல கல் எறியது, கல்லே எடுத்துருவாங்க. வாயின் வார்த்தையை வச்சு மட்டும் எறிய மாட்டாங்க, கல்லே என்ன செய்திருவாங்க, கையில எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட சுபாவம் அவங்களுக்காகத்தான் இவரு போய் போராட போறாரு. அவங்களே எதுக்குறான், மோசே நாங்க சும்மா தானே இருந்தோம், நல்லா தானே இருந்தோம், நீ வந்து தான் எங்களுக்கு எடுத்து போட்ட, எங்களை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆக்கிட்ட. அப்படி சொல்லக்கூடிய அளவுல எந்த பக்கமே ஆதரவு கிடையாதுங்க, எந்த பக்கமே ஆதரவு இல்லை. ஆனா அவன் தனித்து நின்று போராடினான். அல்லேலூயா. 10 முறை இழுத்துக்கொண்டே போனது.
ஆனால் 10ஆம் முறை கட்டு அறுபட்டது. அல்லேலூயா. பெரிய சரித்திரம் படைத்தான். இன்றைக்கும் இஸ்ரவேலுடைய விடுதலை பயண சரித்திரம் நமக்கு பிரயோஜனப்படுவது மட்டுமல்ல, உலகத்தில் பலருக்கு பிரயோஜனப்படுகிறது. அந்த அளவுக்கு மோசேயை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, உன் வாழ்விலும் உன்னை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுப்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நீ கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே வரைக்கும் உன் குடும்பத்தை குறித்து மிகுந்த பாரப்பட்டிருக்கலாம். உன் உறவினர்களில் சிலரை குறித்து மிகுந்த பாரத்தோடு இருந்திருக்கலாம். உங்களுடைய சிலரை குறித்து மிகுந்த பாரம் அடைந்திருக்கலாம். ஆனா என்ன உதவி செய்ய முடியும் அவங்களுக்கு? நம்ம இருக்கிற நிலைமையே இப்படி இருக்கிறதே என்று வேதனையோடு இருக்கலாம். ஆனால் அந்த நல்ல ஆசை, அது கர்த்தர் அன்றைக்கே உங்களுக்குள்ள விதைச்ச ஆசை, அதை வரும் நாட்களில் உன்னை கொண்டு நிறைவேற்றுவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவன் உங்களை சந்திப்பதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு உள்ளத்திலே சிலரை குறித்து ஏற்கனவே பாரம் தந்திருக்கிறாரே, அவர்களுக்கு உதவி செய்ய முடியாம வேதனைப்பட்டு ஜெபம் மட்டும் ஏறெடுத்து கொண்டிருக்கிறீங்களே, அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யும்படியாய் உங்களை திடப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீ நினைச்சு பார்க்க முடியாது அந்த நிலைமையில கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்த கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மை சந்திக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில உள்ளங்கள் எனக்கு ஆவியில தோணுது, கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தையை உங்கள் உள்ளத்துல நீங்க எடுத்துக்கொள்ளவே முடியல. வார்த்தைகள் சிலருடைய உள்ளத்துக்குள்ள போகவே இல்லை. ஆனா கர்த்தர் உனக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறார். யாருக்காக பேசுகிறாரோ அவர்களுடைய உள்ளம், சில உள்ளங்கள் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. அன்னைக்கு மோசையால ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தது மாதிரி இன்றைக்கு உங்கள் சிலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் மோசே செய்த மாதிரி நீயும் இப்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ உள்ளத்தை திறந்து கொடு. கர்த்தாவே, நீர் என்னை பற்றி நினைத்திருக்க நடக்கட்டும் ஐயா, நான் உங்க கையில தருகிறேன்னு சொல்லி, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களிலே அந்த கிரியை இன்றைக்கே ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரை நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை, இனி கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க போகிறாய். ஆமென். கர்த்தர் வழி நடத்துகிறதை நீ இதுவரைக்கும் அனுபவித்ததில்லை. 40 வருஷம் வறட்சியில் இருந்தாய். ஆனால் இனி கர்த்தர் ஒவ்வொரு முறையும் உன்னை நடத்துவதை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நன்மை செய்ய, பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நன்மை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். மகனே, மகளே, யாருக்காக ஜெபித்து கொண்டிருந்தாயோ, சில காலம் அந்த ஜெபத்தை விட்டுவிட்டாயோ, இனி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி மொத்தமா விட்டுட்டீங்களோ, அந்த மக்களுக்காகத்தான் உங்களை திரும்பவும் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. உன்னை எழுப்புவது தேவனுடைய சித்தம். உனக்கு ஒரு பெரிய புது வாழ்வை தருவது தேவனுடைய சித்தம். அந்த புது வாழ்விலே இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு புது வாழ்வை தருவது கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் சாபத்துக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போதையின் கட்டுக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை போதையினாலும் ஆபாச காரியங்களினாலும் ஆண்டவர் வெறுக்கிற அருவருப்புகளினாலும் அவங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாங்க. வாலிபத்திலே வாழ்க்கையை அழிச்சா இவன் வாழ்க்கை நீ எப்படி ஆக போகுது? படிப்பை தொலைச்சிடுறான், வாழ்க்கையை தொலைச்சிடுறான். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த நல்ல காலத்தையே அழிச்சிட்டானா நீ இவன் என்ன ஆவான்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட அநேகருக்கு வாழ்வு தருவதற்கு உன்னை இன்றைக்கு அடித்து நொறுக்கி பக்குவப்படுத்தி இருக்கிறார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உடைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உன்னை பல சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்துக்குள் நடத்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ சிறுமையாகி போவதற்கல்ல, உன் பேரை பெருமைப்படுத்துவதற்காக, உன்னை அநேகருக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் மகனே, மகளே, அவர் உன்னை சில சிறுமைப்படுகிற அனுபவங்களுக்குள்ளே நடத்தினார். அல்லேலூயா. நல்லது செய்து கெட்ட பேர் எடுத்தாய், நல்லது செய்ய போகாம இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா போயிருக்குமே. இன்னைக்கு அன்றைக்கு ஒரு நாள் நான் அப்படி போய்தான் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி அது அடிக்கடி நீ வேதனைப்படுகிறாய். வேதனைப்படுவதை கர்த்தரிடத்தில் மட்டும் சொல்லு. அந்த வேதனையின் பிரதிபலிப்புகளை மக்களிடத்திலே காட்டாது. ஆண்டவரிடத்திலே நீ சரண்டராகு. கர்த்தர் உன் போன்ற மோசைகளை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. பள்ளிக்கூடத்திலே உன் வாழ்வில் நடந்த ஒரு தவறு, மகளே, இன்றைக்கும் அடிக்கடி தனிமையிலே நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த தவறிலிருந்து
நீ எழும்ப வேண்டும். உன்னை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பை நீ உணராதபடிக்கு பழையபடி குற்ற உணர்விலே நீ ஆக்கப்பட்டு ஏன் நீ உன்னைத்தானே அப்படியே கட்டி போட்டு கொண்டிருக்க வேண்டும்? இன்றைக்கு கர்த்தர் உன்னை, அன்றைக்கு அந்த கொலையாளி மோசேயே தேடி வந்த கர்த்தர் உன்னை இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த குற்ற உணர்வை இன்றைக்கு விட்டுவிடு. உன்னுடைய குற்ற உணர்வு மாறுவதற்கு நீ வேண்டுமானால் இயேசுவிடத்தில் ஒரு விசை கூட நல்ல வண்ணம் அறிக்கை பண்ணு. எத்தனை தடவை அறிக்கை பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் சும்மா அறிக்கை பண்ணி விட்டு கொண்டிருக்கணும்னு பைபிள் சொல்லல. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து, ஆமென், நமக்கு மன்னிப்பு தருவதற்கு அவர் நீதியும். அந்த வசனத்தை சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை சம்பந்தப்பட்டவர்கள் மனதிலே கொள்ளுங்கள். நீங்க ஒரு விசை உள்ளத்திலிருந்து உங்க தவற உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா, உதட்டு மன்னிப்பு அல்ல, உள்ளத்து மன்னிப்பு. உள்ளத்து மன்னிப்பு. உள்ளத்திலிருந்து இதயபூர்வமா ஒரு விசை மன்னிப்பு கேட்டீங்கன்னா 1 யோவான் 1:9 படி அப்பொழுதே கர்த்தரை மன்னித்து விட்டார். அல்லேலூயா. நீ மன்னிப்பு கேட்ட பொழுதே கர்த்தர் மன்னித்து விட்டார். மனங்க சொந்த அழுது நீ மன்னிப்பு கேட்ட பொழுதே கர்த்தரை மன்னித்து விட்டார். ஆனால் சாத்தான் பலவேளை நீ பழைய பாவி, நீ பழைய துரோகி, நீ அப்படிப்பட்டது செஞ்சிட்ட பத்தியா, உன்னெல்லாம் ஆண்டவர் பக்கத்திலே ஆண்டவர் அனுமதிப்பாரா என்றெல்லாம் பல விதங்களில் உன்னோடு சொல்லி உன்னை கட்டி வச்சிருக்கிறானே. இன்றைக்கு அந்த குற்றத்தினுடைய ஒரு உணர்வு, குற்ற உணர்வு என்கிற கட்டு உன்னை விட்டு அறுபட்டு போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு மேல கர்த்தர் என்னோட பேசணும் நீ சொல்லாத. 1 யோவான் 1:9 விசுவாசி, அறிக்கை பண்ணு, பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் பிரதர், சிஸ்டர், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். ஆனா என்ன, பாவியை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? ஒரு வியாதியஸ்தனை இயேசு நேசிக்கிறார். பார்த்தீங்களா? ஐயோ, இவன் அந்த வியாதி ஆட்கொண்டுருச்சே, இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படி சொல்லி வியாதியால் பாதிக்கப்பட்டவனாக அவனை நேசித்து அவனை குணமாக்கி அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதே பிரின்சிபிள் தான். பாவத்தால் பாதிக்கப்பட்டவனாக பாவியை அவர் பார்க்கிறாரு, அந்த பாவியை அவர் விடுவிக்கிறார். பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் பாவிகளை போ என்று தள்ளுகிறது இல்லை. அந்த பாவம் அவனை மேற்கொண்டு விட்டது. அவனும் இடம் கொடுத்துட்டான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் சொல்லி இருக்கு. பாவம் செய்யாதே என்றும் அவரே சொல்லுகிறார். ஆனா இடம் கொடுத்துட்டான். அந்த பாவம் அவனை மேற்கொண்டு விட்டது. இனி அதனால அவனை தள்ளிவிடுவது, உங்களில் யாரையும் தள்ளிவிடுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. நீ மனஸ்தாபப்பட்டு ஐயா நான் பாவம் செஞ்சிட்டேன் என்று உண்மையாக மனசார ஆண்டோடத்துல மன்னிப்பு கேட்டா, எந்த பாவமா இருந்தாலும், எந்த பயங்கரமான தீமையா இருந்தாலும் உன்னை மன்னித்து மறுபடியும் உன்னை சேர்த்து கொள்ள இயேசு வல்லவரும் அன்புள்ளவரும் போதுமானவருமாக இன்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த மோசேயை மாபெரும் தலைவனாக ஏற்படுத்தினாரே. அல்லேலூயா. தன்னை மறுதலித்த பேதுருவை மறுபடியும் பிரதான அப்போஸ்தலனாக உயர்த்தினாரே. இது யார் செய்வா? யார் செய்வா? நம்ம வேணா கூட மன்னிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் தூக்கி டாப்ல உட்கார வைப்போமா? ரொம்ப யோசிப்போம், ரொம்ப பயப்படுவோம். ஆனா கர்த்தர் அதை செஞ்சார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கும் அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உனக்கு திரும்ப தர விரும்புகிறார். பல வருஷங்களாக உன் வாழ்க்கையிலே பல காரியங்கள் பட்சிக்கப்பட்டு போயிற்று, விளைச்சலே இல்லாம போயிற்று, சந்தோஷமே இல்லாம போயிற்று, ஆசீர்வாதமே இல்லாம போயிற்று. பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. மோசே 40 வருஷங்கள் உன்னுடைய நன்மைகள் அனைத்தையும், உன்னுடைய மேன்மைகள் அனைத்தும் பட்சித்து போடப்பட்டன. ஆனா 40 வருஷங்களாக
பட்சித்து போடப்பட்ட வருஷங்களின் விளைவை அடுத்த 40 வருஷம் வட்டியும் முதலும் சேர்த்து கொடுத்தது மாதிரி கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. முட்செடியில் எழுந்தருளின கர்த்தர் மகா ஆச்சரியமான கிரியை அன்றைக்கு செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அதே கிரியை செய்யத்தான் அதை பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். அதை இன்றைக்கு போதிக்கும்படி என்னுடைய சிந்தையில தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே மோசேக்கு விடுதலை, மோசேக்கு புதுவாழ்வு, அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு யுத்தம் செய்ய தெரியுமா? இந்த எகிப்து பார்வோனை எதிர்த்து நிற்க அவங்களால முடியுமா? ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். கர்த்தர் நமக்கும் விடுதலை தர முடியும். யார் கஷ்டப்படுகிறார்கள், கடன் பாரத்தில் நெருக்கப்படுகிறார்களா, ஒடுக்கப்பட்டு துன்பம் அனுபவிக்கிறார்களா, வீடு ஜப்திக்கு போகிற நிலைமையில இருக்கிறதா, அப்படிப்பட்டவர்களும் இயேசுவின் பாதத்தில் விழுந்தால் இயேசு அவர்களையும் தூக்கி எடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலரால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு திரும்ப 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 உன்னை டார்கெட் பண்ணி, உன்னை பலர் கூட்டம் கூடி உன்னை டார்கெட் பண்ணி எந்த விதத்திலும் உன்னை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்களே, அவளை எதிர்த்து நிற்க நீ திராணி இல்லாம, தாங்கக்கூடிய சக்தியும் இழந்து, வர வர ஜெபிக்க கூட பலன் இல்லப்பா என்று சொல்லக்கூடிய நிலைமையில மொத்தம் தளர்ந்து முட்செடியை போல மாறி போனாயோ, இன்று கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்வை தரப்போகிறார். அல்லேலூயா. ஆச்சரியமானவைகளை காணும்படி கர்த்தர் உன்னை தொடப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். நீ பயப்படாதே, கலங்காதே. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை மாத்திரம் உறுதியாக பற்றிக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் பல சிந்தனைகளை கொண்டு வரும் பொழுது அந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. சிந்தனை கொஞ்ச தூரம் போனோடனே உங்களுக்கே தெரியும், ஐயோ இது ஆகாத சிந்தை, இது வேண்டாத சிந்தை, இது என்னை குழப்புகிற சிந்தை, ராத்திரி தூக்கம் இல்லை, திடீர்னு பார்த்தா சிந்தனை எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்படி யாராவது போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களா? பிசாசு பலருக்கு சிந்தனையில போராடி கொண்டிருக்கிறான். அந்த வேளைகளிலே நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த வசனங்களை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஒன்னும் வரலன்னா இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கர்த்தர் இறங்குவார். ஆமென். அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. சிலருக்கு சுய பச்சாத்தாபம், சுய பச்சாத்தாபம், ஐயோ ஐயோ என்று நினைப்பதே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாய் மாறிவிட்டது. பற்பல அடிகள், வேதனைகள், ஒடுக்கப்படுதல்கள், நெருக்கங்களை அனுபவித்து அனுபவித்து எப்ப பார்த்தாலும் ஃபேமிலியா கூடி இருந்தா கூட படுகிற கஷ்டங்களை சொல்லி சொல்லி, அவன் இப்படி பண்ணான், அவ இப்படி பண்ணான், அவங்க இப்படி பண்ணாங்க, அந்த குடும்பம் இப்படி செஞ்சிச்சு, அந்த வீட்டுக்காரர் இப்படி பண்ணாங்க, இதையே சொல்லி சொல்லி அப்படி சொல்லுறதுல ஒரு ஆறுதல், சொல்லுகிறதுல ஒரு ஆறுதல். சுய பச்சாதாபம். தனிமையில் உட்கார்ந்து சிந்திக்கும் பொழுது என்ன எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க, எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துறாங்க, உண்மைதான். ஆனா அதை சொல்லி சொல்லியே உனக்கு ஏதோ பழகி போச்சு. சுய பச்சாதாபம் மக்களை கட்டி போடுகிற ஒரு பயங்கர கட்டு. கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து விடுவிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்ய விரும்புகிறார். எதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அது யாருக்குள்ள இருக்குதோ, இயேசுவே என்ன விடுவியோன்னு சொல்லுங்க. உங்க உள்ளம் இப்பொழுதே கூப்பிட ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் நிச்சயம் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சுய பச்சாத்தாபமான சிந்தனைகளையும் ஐயோ ஐயோ என்ற சிந்தனைகளையும் விட்டு விட்டு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டாலே விடுதலை வரும். அல்லேலூயா. தெரிந்த வசனங்களை சொல்ல முடிஞ்சா அது இன்னும் பலனா இருக்கும். ஆமென். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தால், அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தால் அது இன்னும் பெற்றராக இருக்கும். அல்லேலூயா. ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். சிலருடைய வாழ்க்கையில கெட்ட சொப்பனங்கள், கெட்ட சொப்பனங்கள், கெட்ட சொப்பனங்கள். ராத்திரி படுத்தா காலையில் எழும்பும் பொழுது சினிமால 3 சினிமா பார்த்த மாதிரி இருக்கு, இருக்கா இல்லையா? அதிலே பழகியாச்சு. சிலர் படுத்த உடனே தியேட்டருக்குள்ள கிடந்த மாதிரியும் சினிமா ஓடுற மாதிரியும். அப்போ ஒரு ரெஸ்ட்டும் கிடையாது, பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டும் கிடையாது, மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது. அதான் சாத்தானுக்கு வேணும். உன் சரீரத்தை அவன் கெடுக்கிறான், சிந்தனை அவன் குழப்புகிறான்.
நாளைக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்களை தடை செய்ய குழப்ப அவன் இப்படி ஒரு தந்திரத்தை கண்டுபிடிச்சு சிலருக்குள்ள ரீல் ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டு அறுந்து போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எந்த விதமான கட்டுகளுக்குள் இன்றைக்கு இருக்கிறீர்கள்? சில காலங்களாக எனக்கு இதுவே பிரச்சனையா இருக்க ஐயா நினைக்கிறீங்களா? அவன் பிரச்சனை பண்ணான், ஓரளவு அவன் பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ புதுசா இவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் பிரச்சனைக்கா போராடி போராடி அது ஓரளவு கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருந்து எங்கிருந்தோ வந்தான் ஐயா, அவன் ஆரம்பிச்சுட்டான். அப்போ ஆளுதான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. எப்படிலாம் நம்மளை போட்டு பிசாசு பார்வோன் ஒடுக்கி 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 துன்பப்படுத்தி துன்பப்படுத்தி இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சிக்கிறான். ஆனால் கர்த்தரோ அந்த இருப்பு காலவாயாகிய எகிப்துக்குள்ள வச்சுதான் அந்த ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தை ஒரு இஸ்ரவேல் தேசமா உருவாக்கி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீ துன்பப்படுகிறது வீணா போகாது. ஒடுக்கப்படுது, கஷ்டப்படுறது, துன்பப்படுகிறதெல்லாம் கர்த்தர் உனக்காக எழுந்தருளும் பொழுதுதான் உனக்கு தெரியும். இவ்வளவு நாளும் நாங்க ஒரு குடும்பமா ஒரு 72 பேர் உள்ள வந்தோம், யாக்கோபு குடும்பம். ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் என்கிற ஒரு பெரிய சேனையாய் லட்சங்களாக வெளியே வருகிறோம். அல்லேலூயா. 430 வருஷம் பாடுபட்டது உண்மைதான். ஒடுக்கப்பட்டது, நெருக்கப்பட்டது, தரை மட்டும் தாழ்த்தப்பட்டது, உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டது உண்மைதான். மாடுகளை ஓட்டின மாதிரி ஆள் ஓட்டிகள் வச்சு அடிச்சு அடிச்சு செங்கல் அறுக்க வச்சான் உண்மைதான். ஆனா அதனால இந்த ஜனம் அழிந்து போகவில்லை, இந்த ஜனம் குறைந்து போகவில்லை, இந்த ஜனம் பெருகி வளர்ந்தது. அல்லேலூயா. முட்செடியில் தோன்றினவர் கரெக்ட் டைம்ல தோன்றி இருக்கிறார். இனி ஒரு டெலிவரி நடத்தணும். மோசே, என்ன டெலிவரி? என் ஜனங்கள் எகிப்துக்குள்ள இருக்கிறாங்க, இனி டெலிவர் பண்ணி வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. வாப்பா, நீதான் அதுக்கு பிரசவம் பார்க்க சரியான ஆளு, அந்த டெலிவரி நடத்த நீதான் சரியான ஆளு. ஆண்டவர் அவனுக்கும் வாழ்வு கொடுத்து அவன் மூலம் வாழ்விழந்து தவித்து கொண்டிருந்த அந்த ஜனத்துக்கும் வாழ்வு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை கூட, அதுக்காக பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவேன், பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவேன். சொல்ல மாட்டீங்களே, பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவேன், வா. நீ அவனை சந்திக்காம அவங்களை என்ன செய்ய முடியாது, விடுதலையாக்க முடியாதப்பா. உன் வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு வரணும்னாலும் நீ அந்த பழைய அவனை சந்திக்கணும். இப்போ அவனை சந்திக்காம முடியாது. அவனை விட்டு ஒரு நாள் ஓடி வந்துட்ட, இப்ப திரும்ப ஒன்னு அவங்ககிட்ட தான் நான் என்ன பண்றேன், அனுப்புறேன், வா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன ஆச்சரியமா இருக்குது. அப்போ எதிரியை சந்திக்காமல் ஜெயம் வராது. அல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு அதுக்கும் ஒரு பலன் கொடுத்தார். அவனுக்கு வார்த்தையிலே சொல்லிட்டாரு, நான் அவன்கிட்ட தான் உன்னை அனுப்புவேன், வா அப்படி சொல்லி அவனை அனுப்பினார். தைரியமா போனான், நல்லா ஃபேஸ் பண்ணான். பார்வோனை பயப்படவே இல்லை. அவன மந்திரவாதிகளுக்கு பயப்படல, அவன மந்திரிகளுக்கு பயப்படல, இராணுவத்துக்கு பயப்படல. சும்மா சாதா மனுஷனா தான் அந்த அரண்மனைக்கு போவான். அவனும் ஆரோனும் போவாங்க. ஒரு கோலு தான் கையில இருக்கும், மேப்பனுடைய கோலு, அதை கொண்டு தான் போவான். என்ன பெரிய காரியங்களை சந்திச்சான். அல்லேலூயா. ஆகையினாலே சிலருக்கு இந்த விடுதலை வரும் பொழுது சில போராட்டங்கள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைக்கிற மாதிரி பழத்தை தூக்கி கையில தான் சாப்பிடுன்னு சொல்ல மாதிரி சில சமயம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு, தரமாட்டார். கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். எதுக்கு இந்த போராட்டம்? ஏற்கனவே இருந்த பலகால போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் இப்ப இந்த போராட்டம். அல்லேலூயா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த போராட்டத்தில் வரமாட்டேன்னு சொன்னா நீ 430 வருஷம் இன்னும் 4300 வருஷமா மாறும், அங்கதான் கிடப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விடுதலை பெற வேண்டும் என்றால் பிசாசை எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசை எதிர்க்கிறதுக்கு தனியா இல்ல, கர்த்தர் அவனுக்கு வல்லமை கொடுத்து அனுப்பினார், அவருடைய நாமத்தை சொல்லி கொடுத்து அனுப்பினார், அவ கூட இருந்து கிரியை செய்தார். அப்படியெல்லாம் செஞ்சுதான் அவனை அனுப்பினாரு. அல்லேலூயா. ஆனா போய் நிக்கிறது யாரு? இவன் தான் நிக்கணும் தைரியமா. அப்புறம் கர்த்தர் கிரியை செய்வார், அற்புதங்களை செய்வார். இவன் அவர் சொல்லதை சொல்லணும். இந்த காரியத்துல சில வேளை சிலருக்கு எல்லாருக்குமான்னு எனக்கு தெரியல, சிலருக்கு கர்த்தர் இந்த ட்ரைனிங்கும் கொடுக்கலாம்.
ஏன்னா உங்களை அடுத்த கட்டம் ஆண்டவர் எப்படி ஆக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. பாத்தீங்களா, நான் ஒரே பேச்சு பேசிட்டு போக முடியாது. சிலருக்கு ஆண்டவர் அடுத்த கட்டம் மேன்மையான காரியத்துக்கு கொண்டு வரதுக்கு சித்தம் வச்சுட்டாருன்னா உங்களுக்கு இதிலே ஒரு ட்ரைனிங் தருவார். 144 சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தாவீது என்ன சொல்றாரு? கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அப்போ தாவீதுக்கு என்ன பண்றாரு? படிப்பித்தார். கைகள்ல எப்படி அந்த வில்லையும் அம்பையும் பிடிக்கணும் கைகளிலே கற்பித்தார். அந்த அம்பை எப்படி எய்யணும் விரல்களுக்கு பயிற்சி கொடுத்தார். பயிற்சி கொடுத்துதான் அவனை பெரிய ஒரு ராஜாவாக மாற்றினார். எத்தனை யுத்தங்கள் பண்ணினான். அல்லேலூயா. ஆரம்பத்தில் யுத்தமே செய்ய தெரியாது. சவுல் ராஜா எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்தாரு. ட்ரெஸ்ஸு, அவருடைய ஆர்மர் எல்லாம் கொடுத்தா அதை தூக்கிட்டு நடக்க அவனால முடியலை. ஐயா இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பழகுனது கூழாங்கல்லு தான் அப்படி சொல்லி கல்லால் கோலியாத்த அடித்தான். அந்த கல்லால் அடித்தவனுக்கு தான் அதுக்கு பிறகு கைகளுக்கும் விரல்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ட்ரைனிங் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். சிலர் என்னன்னா, தாவீது கோலியாத்த கல்லால் தானே அடித்தான், அதனால் நான் பைபிள் ஸ்கூலும் படிக்க மாட்டேன், வசனமும் படிக்க மாட்டேன், பைபிள் ஸ்டடிக்கும் வர மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுவார்கள். அது ஆரம்ப காலத்துக்கு ஓகே, புரியுதா? ஆரம்பத்தில் உன் நிலமை அப்படி தான். உனக்கு வசனமும் தெரியாது, உனக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ உனக்கு இருந்ததை வச்சு கர்த்தர் உனக்கு ஜெயம் தந்தார். ஆனால் நீ என்னைக்கும் அப்படி கல்லை தூக்கிட்டு கல்லையும் கவனையும் தூக்கி திரியணும்னு கர்த்தருக்கு திட்டம் கிடையாது. அடுத்த கட்டம் நீ வளர்ந்து வரணும், உயர்ந்து வரணும், நீ யுத்தத்தில் பயிற்சி பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே உங்களில் சிலரை கர்த்தர் உயர்த்த போகிறார், கர்த்தர் பயன்படுத்த போகிறார், சந்தேகமே கிடையாது. ஆனா அதுல சிலருக்கு ஆண்டவர்களை பயன்படுத்த போகிற அந்த காரியம் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாதனால சிலருக்கு அதுக்கேற்ற ட்ரைனிங்ஸ் கொடுப்பார். பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினாரு, ஆனா இப்ப எனக்கு புதிய போராட்டம் வந்திருக்கேன்னு சொல்லி பயந்து போக கூடாது. இந்த புதிய போராட்டம் பழைய எல்லா போராட்டங்களை ஜெயிப்பதற்கு வருகிற புதிய போராட்டம் தான். அல்லேலூயா. இந்த புதிய போராட்டத்திலே கர்த்தர் உன்னோடு இருப்பார், கர்த்தருடைய வல்லமை உன்னோடு இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை உன் வாயிலிருந்து வெளிப்படும். நீ தைரியமா நிக்கணும், நீ மட்டும் புறமுது காட்டி ஓடிடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தருடைய சந்திப்பு இல்லாம மோசே சுத்திக்கிட்டு நடந்தான். இப்போ அப்படி இல்லை. கர்த்தர் சந்திச்சார், கர்த்தருடைய நாமத்தை கொடுத்தார், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார், கர்த்தருடைய வல்லமை கொடுத்தார், தைரியமா போனான். அதே போலதான் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை நடக்க போறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்பும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயங்கள்ல பாருங்க, பிசாசுகளை துரத்துறதுக்கு ஆண்டவர் சிலருக்கு கிருபை வச்சிருப்பார். பார்த்துங்க. அப்போ நீங்க சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னாலும் பைத்தியக்காரன் உங்களை தான் பார்த்து வருவான். நான் அனுபவிச்சிருக்கேன் சின்ன வாலிபத்தில். ரோட்டில் நின்னா பைத்தியக்காரன் சும்மா போயிட்டு இருப்பான், நம்மக்கிட்ட வந்து வம்பளுக்கு வருவான். முதல்ல அது தெரியாது. பிறகுதான் ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் சொன்னார், உன்கிட்ட அந்த கிருபையை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புறதுனால உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யாரை கொண்டு வர்றாரு? சும்மா போகிற பைத்தியக்காரன் எங்கே வரான்? உன்கிட்ட வரான். உடனே நீ பயந்துராத, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் வந்துடும். சில சமயம் ஒன்றும் பயப்படாது, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிறாய், தைரியமாக இரு. நீ இந்த கன்வென்ஷனுக்கு வரும்பொழுது இருந்த நிலையில் அல்ல, இப்பொழுது கர்த்தர் உன்னை சந்தித்திருக்கிறார். அந்த மோசையை சந்தித்தது போல கர்த்தர் உன்னை சந்தித்திருக்கிறார். உன் வாழ்வில் ஒரு புதுபலனை தந்திருக்கிறார். இனி நீ பயப்படவே கூடாது. கர்த்தர் நிறுத்துற இடத்துல நிக்கணும், கர்த்தர் போ சொல்ற இடத்துல போகணும், கர்த்தர் செயல்பட சொல்ற விதத்துல செயல்படணும், கர்த்தர் பேச சொன்னா அதை பேசணும். அல்லேலூயா. ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்விலே செய்வார். இந்த புதிய போராட்டங்கள் வரும் பொழுது இரவு தோறும் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த புதிய போராட்டங்களை ஆண்டவர் பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க, பெரிய ஜெயம் கிடைக்கும். ஆமென். கை உயர்த்துறதுனால இல்லை,
அது என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்டர் காட்டுறோம். ஆண்டவரே சரண்டரப்பா, சரண்டரப்பா, இது நீங்க தான் யுத்தம் செய்யணும். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். உன் வழிகளை, உன் பிரச்சனைகளை, உன் பாரங்களை எல்லாத்தையும் யாருக்கு ஒப்புவிக்கணும்? முதல்ல சொல்லுங்க, கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அதுக்குதான் கை வைத்து சொல்றேன். ஆண்டவரே சரண்டர், எல்லாம் உங்க கையில ஒப்புவிச்சுட்டேன்ப்பா. ஒப்புவிச்சு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், இப்போ கொஞ்சம் பழைய ஜெபம் பழையபடி வந்துட்டானால இப்போ இனி ஜெபித்து எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு சொல்லாத. நீ ஜெபித்தாலும் கர்த்தர் தான் வாய்க்க பண்ணணும். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் அப்படிதான், நான் ஜெபித்தேன் அற்புதம் நடந்தது. அப்போ இயேசு எங்க போனார் ஐயா? சாட்சி எல்லாம் இப்போ நிறைய சாட்சி அப்படிதான் போகுது. நான் ஜெபித்தேன் அற்புதம் நடந்தது. அப்போ அற்புதம் எப்படி உங்க ஜெபத்தில் நடந்ததா? இயேசு செய்தாரா? இயேசு பேர் கூட சொல்றது இல்லை. அப்படி பழகி போச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு. நான் விசுவாசித்தேன் அற்புதம் நடந்தது. நீ விசுவாசத்தை யாரை விசுவாசித்தீங்க? யார் கிரியை செய்தா? அவர் பேரை சொல்ல வேண்டாமா? வேண்டாம். பாஸ்டர் ஜெபித்தார், பாஸ்டர் கை வைத்தார், பாஸ்டர் சொல்லுவார்கள். ஏன் பாஸ்டர் கை வைத்தால் யார் அற்புதம் செய்தது சொல்லுங்க. நம்ம ஆள்கள் சொல்ற சாட்சிகளை கேட்டுத்தான் சொல்றேன். சாட்சியில திருந்தணும், இயேசுவை நம்ம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆனால் தெய்வ மக்களே, எந்த காரியத்திலும் உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அதுக்கு பிறகு அவர் மேலதான் என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். அவரே காரியத்தை, ஒரு சின்ன விருது அவர் கையில கொடுத்தாச்சு. அந்த பிரச்சனைய, இந்த பிரச்சனையை உங்க கையில தந்துட்டேன். பணப்பிரச்சனைன்னு வச்சுக்கிடுவோமே. பணப்பிரச்சனை, என்ன செய்யணுன்னே தெரியலப்பா, என்ன செய்யணுன்னே தெரியலையே, உங்க கையில தந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் அந்த பணப்பிரச்சனையை பற்றி நம்ம ஞாபகம் வருது. போய் கடன் வாங்கிடலாமா, வட்டி கடைக்கு போயிடலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, உடனே அங்கே குடுகுடுன்னு ஓடிட விடாது. யாரு கையில் இருக்கு பிரச்சனை சொல்லுங்க? அவர் கையில் ஒப்பிச்சாச்சு. இனி அவர் இஷ்டம் இல்லாத ஒன்றும் அதில் நம்ம செய்ய கூடாது. அப்படி செய்யறோம்னா பழையபடி அவர் கையிலேருந்து பிடிக்கிட்டு ஓடுறோன்னு அர்த்தம். அவர் கையில் கொடுத்துட்டு அவர் கையிலேருந்து பிடிங்கிட்டு ஓடனா போறா, அவர் அதுக்கு பொறுப்பாளி ஆவாரா? இப்படித்தான் பலர் செய்யறது. அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அடுத்து அது சம்பந்தமா எது வந்தாலும், அப்பா நான் என்ன செய்யணும் அப்பா அங்கே கேட்கணும். ஏன்னா பிரச்சனை யார் கையில் இருக்கு? அவர் கையில் கொடுத்துருக்கோம். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், பணப்பிரச்சனையா இருக்கட்டும், உறவு பிரச்சனையா இருக்கட்டும், அட்மிஷன் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலை, எதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அங்கே ஒப்பிச்சாச்சுன்னா அப்புறம் அவர்கிட்ட கேட்டு தான் ஒவ்வொரு காரியத்தை செய்யணும். அவர் நடத்துவார். அப்படி செய்தீங்கன்னா உண்மையில அவர் மேல நம்பிக்கையா இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நான் இப்ப சொல்றேனே, உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை பயிற்றுவிக்கிறதுக்கும் பழக்குவிக்கிறதுக்கும் சில சூழ்நிலைகளை உனக்கு அனுமதிக்கும் பொழுது நீ பயந்து போகக்கூடாது. ஆனால் அவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து கர்த்தரிடத்திலே கரம் உயர்த்தி நின்று கேட்டு 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 அவர் சொல்லதை மட்டும் செய்ய பழகணும்னா நாம் வெற்றி படிகளில் ஏற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சிறிது நேரம் ஜெபம் பண்ண போறோம். கொஞ்ச நேரம் கடந்து போய்விட்டது. நாம் கொஞ்ச நேரம் ஜெபத்தில் செலவு பண்ணுவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆமென். மோசேயின் தேவன் முட்செடியில் எழுந்தருளினவர் நிச்சயமாய் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் வாழ்வு தருவதற்காக, உங்கள் வாழ்வில் இருந்த எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு புது வாழ்வு தருவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இன்று ராத்திரி உங்களுக்காக இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை திறந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவீர்களாக. இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுவோம். எல்லாரும் கூப்பிடுவோம், எல்லாரும் கூப்பிடுவோம். எல்லாரும் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுவோம். பிரச்சனைகள் பாரத்தோடு வந்தவர்கள் இயேசுவே எனக்கு வாழ்வு தாரும் ஐயா, என் வாழ்வை புதுப்பியும் ஐயா, எனக்கு ஒரு புது வாழ்வு தாங்கப்பா என்று சொல்லி உரிமையோடு
கூப்பிடுங்க. குற்றம் குறைகள் உங்கள் வாழ்வில் இருந்தால் இப்பொழுது கூட அறிக்கை செய்து விட்டு விடலாமே. உண்மையாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அறிக்கை செய்தால் கர்த்தர் அதை உனக்கு மன்னிப்பார். கர்த்தர் அதை உனக்கு மன்னிப்பார். உனக்கு ஆறுதல் இல்லாமல் கலக்கத்தோடு இருக்கிறாயா? கர்த்தர் ஆறுதல் தருவார். சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறாயா? சந்தோஷம் இல்லாமல் காணப்படுகிறாயா? இது நீ பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இதுவரை கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாய் மகனே, மகளே. இப்பொழுது கர்த்தருடைய கிரியையை நீ பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக இருக்கின்றது. உன் வாய் விரிவாய் தர கர்த்தரதை நன்மையினால் நிரப்புவா. உன் வாய் விரிவாய் திறந்து இயேசுவே என்னை வாழ வையும் கூப்பிடு. இயேசுவே எனக்கு புது வாழ்வு தாரோ என்று சொல்லி கூப்பிடு. கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை இன்று ராத்திரி வேளை கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 வருடம் வறண்டு போன மோசேயின் வாழ்க்கையை செழிப்பாக்கின ஆண்டவரே, தன்னன் தனிமையாகி போன மோசேயின் வாழ்க்கையை ஒரு பெரிய தலைவனாக மாற்றின கர்த்தாவே, ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை பெரிய கூட்டம் மனுஷர்களை நடத்த வைத்த கர்த்தாவே, எனக்காக என்ன திட்டத்தோடு இன்று ராத்திரி என்னை சந்தித்திருக்கிறீரோ எனக்கு தெரியவில்லையே. ஆனாலும் உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை தேவ பிள்ளைகள் சொல்லுகிறீர்கள். கர்த்தர் உன் கரம் பிடிப்பா, கர்த்தர் உன்மேல் எழுந்தருளுவா. நீ முட்செடியாய் இருந்தாலும் நீ வெந்து போக மாட்டாய், வெந்து போக மாட்டாய். உன் வாழ்க்கை முட்செடி என்ற அனுபவத்திலிருந்து ஒரு மேன்மையான கனிதரும் செடியாக நிச்சயம் மாற்றப்படும், நிச்சயம் மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, praise the Lord. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்று அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்று அவரிடம் நம்பி வா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்று அவரிடம் நம்பி வா. வியாதியின் கொடுமையோ கொடுமையோ நம்பிக்கை இழந்தாயோ, வியாதியின் கொடுமையோ இயேசு உன்னை சுகமாக்கும்படி உன்னை தேடி வந்திருக்கிறார். சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. சுகத்தை தந்திடும் இயேசு தருகிற சுகம் என்னாலும் முன்னில் நிலைத்திருக்கும். பயப்படாதே, இயேசுவை நோக்கி கூப்பிடு. உன் வாழ்வில் எதை இழந்து வந்தாயோ அதை இன்று இயேசு தர விரும்புகிறார். உனக்காக அதை செய்ய இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். கூப்பிடு, கூப்பிடு. மனம் திறந்து வாய் திறந்து கூப்பிட்டு பெற்றுக்கொள். என் எஞ்சிய வாழ்நாள் காலத்தை எல்லாம் உங்க கையிலே தருகிறேனப்பான்னு சொல்லுங்க. வாழ்வு தரும் இயேசு உன்னை வாழ வைப்பார். உன் சொந்த திட்டங்களை எல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே வைப்பாயா? கர்த்தருடைய திட்டத்துக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? இயேசு இன்று முதல் உனக்கு புது வாழ்வு தர விரும்புகிறார். மகளே, மகனே, நம்முடைய சொந்த விருப்பங்கள்
கஷ்டத்துக்குள் தான் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தரோ நம்மை குறித்து பெரிய நினைவு வைத்திருக்கிறார். உன்னை குறித்து மேன்மையாக நினைத்திருக்கிறார். தைரியமா அவர் கையில கொடு, அவர் உன்னை உயர்த்துவார். உன் வியாதியை சுகமாக்குவது ஒரு லேசான காரியம். உன்னோடு போராடுகிற அந்த மந்திரவாத சக்திகளை உன் குடும்பத்தை விட்டு விரட்டுவது இயேசுவுக்கு லேசான காரியம். அவரை நோக்கி கூப்பிடு. ஆமென், ஹல்லேலூயா. பண பிரச்சனை அதை மாற்றுவது இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இயேசு இப்பொழுது வரும்போது உன்னை வாழ்வித்து உன் மூலம் பலரை வாழ்விக்க விரும்புகிறார். உன்னை வாழ்வித்து உன் மூலம் பலரை வாழ்விக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் மோசே அழைத்தது போல இன்று உன்னை அழைக்கிறார். தைரியமா ஒப்புக்கொடு, தைரியமா சொல்லு, வாய் திறந்து இயேசுவோட பேசு. ஏசப்பா, ஏசப்பா, உங்க திட்டத்துக்கு நான் வருகிறேன்ப்பா. என் திட்டமெல்லாம் ஒண்ணு கிடையாதப்பா, அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லப்பா, அது ரொம்ப சிம்பிளானதப்பா. ஆனா நீங்க எனக்கு வச்சிருக்கிற ரொம்ப மேன்மையானது. நான் அதை உண்மையா விசுவாசித்து என் வாலிப நாட்களையே உங்க கையில தந்துடுறேன். வயோதிபம் வரைக்கும் வந்துட்டேன். நான் மோசே போல உங்க கையில தர்றேன்ப்பா. 80 வயசு மோசே தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தானே. அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உன் வாழ்வையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடு. ஆமென், ஹல்லேலூயா. எஞ்சிய நாட்கள் இயேசுவுக்காக, எஞ்சிய நாட்களில் இயேசுவுக்காக, இயேசுவின் சித்தம் செய்யும்படியாக. ஓ ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருடைய வாயிலிருந்து வருகிறது, எத்தனை பேருடைய உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை உண்மையாய் புறப்படுகிறது. இயேசு இன்று முதல் உன்னிலே ஒரு புதிய கிரியை ஆரம்பிக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நீங்க திட்டமிட்டதை உங்க பிள்ளையோட வாழ்க்கையில செய்ய தொடங்கிடுங்கப்பா. நீங்க திட்டமிட்டதை, உங்க மேன்மையான காரியங்களை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்பொழுதே செய்ய தொடங்கிருங்கப்பா. இன்று இரவு விடுதலையின் இரவு. இன்று ஒரு பெரிய ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட், வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். We receive that Lord. உங்க வழிக்கு நாங்க வருகிறோம்ப்பா. எங்க வழியில உங்களை இழுக்க நாங்க பார்க்க மாட்டோம்ப்பா. உங்க வழிக்கு நாங்க வருகிறோம்ப்பா. உங்க வழிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. குழந்தை போல பேசு, விடுதலையா பேசு, வாய் திறந்து பேசு. ஹல்லேலூயா. உன் மன இறுக்கம் மாறிவிட்டது. நீ இயேசுவோடு ஃப்ரீயா பேசு. கர்த்தர் உனக்கு இன்னும் விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நீ இன்றைக்கு எழும்பி விட்டாய், உன்னால் அந்த ஜனமும் எழும்ப போகிறது. நீ இன்றைக்கு எழும்பி விட்டாய் மகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கையில வந்து விட்டாய் மகனே. உன் மூலம் பலர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, பலர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனை சந்திக்கும்படி கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற எந்த பார்வோனையும் சந்திக்க பயப்படாத, பயப்படாத. நீ தனிமையில் அல்ல, கர்த்தரோடு அந்த பார்வோனை சந்திப்பாய். ஜெயம் பெறுவாய், ஜெயம் பெறுவாய், ஜெயம் பெறுவாய். 10 முறை போராடினார், 10வது விசை ஜெயம் வந்தது. 9ஆம் விசை கூட அவன் விட்டு ஒதுங்கி விடவே இல்லை. அதுபோல நீயும் தொடர்ந்து போராடு, தொடர்ந்து போராடு, தொடர்ந்து போராடு. எந்த ஜனத்தின் மீட்புக்காய், விடுதலைக்காய் உன்னை ஜெபிக்கும்படி ஏவுகிறாரோ இன்னைக்கு ஜெபிக்க தீர்மானி. எந்த ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி உங்கள் உள்ளத்தில் பேசுகிறாரோ அந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்க. வழிகளை கண்டுபிடிங்க. கர்த்தருடைய நடத்துதலுக்கு காத்திருங்கள். அந்த ஜனங்கள் உங்கள் மூலம் ரட்சிப்பது கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை உதவி செய்வதற்காய் தெரிந்து கொண்டாரா? இந்த ஜனத்திற்காய் பேசுவதற்காய் தெரிந்து கொண்டாரா? பரிந்து பேசுவதற்காய், திறப்பில் நின்று மன்றாடுவதற்காய் உன்னை தெரிந்து கொண்டாரா? நற்செய்தியை சுமந்து செல்லுவதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரா? இவ்வளவு நேரமாய் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக மோசே இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தினது போல கர்த்தருடைய சபையை நடத்துவதற்காக உன்னை கர்த்தர் அழைக்கிறாரா? மகனே, எத்தனை ஆண்டுகளாக வேலை பார்ப்பு, அதை செய்வேன் இதை செய்வேன் என்று காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறாய். உன் சித்தத்தை விட்டுவிட்டு இன்று கர்த்தருடைய சித்தத்துக்கு உன்னை பூரணமாய் கொடுப்பாயாக. கர்த்தருடைய சித்தத்துக்கு உன்னை பூரணமாய் கொடுப்பாயாக. ஹல்லேலூயா, ஆமென், glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை சிலரிடத்திலே கர்த்தர் இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவேன் வா என்று சொன்னது போல உங்களிடத்திலும் ஸ்பெசிபிக்கா உங்க உள்ளத்துல பேசுகிறாரா?
மகனே, நான் இதுக்காக வாக்கும் உன்னை தெரிந்து கொண்டேன். சிறு வயது முதலே உனக்கு அந்த ஆசை இருந்தது. ஆனா இப்ப அது உன் உள்ளத்தை விட்டே மாறிப்போச்சு. ஆனா அதை மறுபடியும் உனக்கு தரப்போகிறேன்னு சொல்லுகிறாரா? கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு செவிகளை சாயுங்கள். முட்செடியில் எழுந்தருளி மோசையோடு பேசினவர் இன்று உங்களோடும் பேசுகிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்யும்படியான அழைப்பா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியான அழைப்பா? நற்செய்தி அறிவிக்கும்படியான அழைப்பா? பிறருக்காய் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கும்படியான அழைப்பா? எந்த அழைப்பு உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. என்னையும் அன்று மோசே அனுப்பினது போல அனுப்புங்கப்பா. இந்த புது வாழ்விலே உங்களை மகிமைப்படுத்தி வாழ விரும்புகிறேன். உங்க சித்தத்தையே செய்யும்படி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முட்செடி நடுவில் தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. சொல்லுங்க, முட்செடி நடுவில் தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை அனுப்பும் பயன்படுத்தும். ஆமென். எங்களை பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முட்செடி நடுவில் தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. ஒவ்வொருத்தரும் கேளுங்க. அன்னைக்கு மோசேட்ட பேசுனது மாதிரி இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவா என்னோடும் பேசி என்னையும் எஞ்சிய வாழ்க்கையில் நீர் அழைத்த அனுபவப்பா. கூட்டி சென்றீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே கூட்டத்தின் இறுதி நிமிஷங்களிலே பிள்ளைகளுடைய இருதயங்களிலே அன்றைக்கு முச்சடியிலே எழுந்தொரு அக்கினியை போல ஒரு பரிசுத்த அக்கினியை பிள்ளைகளுக்குள் பற்ற வைக்க மாட்டீரோ? பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி, மகிமையின் அக்கினி, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற அக்கினி, வாழ்வின் தோல்விகளை சுட்டரிக்கின்ற அக்கினி, பிசாசின் வல்லமைகளை மந்திர தந்திர கிரியைகளை சுட்டரித்து போடுகிற வல்லமையின் அக்கினி, மகிமையின் அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எங்கள் அபிஷேகத்திலே புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய வல்லமை, புதிய கிருபை, glory, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, ஆவியின் வரங்கள், ரெட்டிப்பான வரங்கள், glory, 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 hallelujah. குறைகள் நிறைவாகிறது, தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது. ஆவியானவர் ஆமென் ஆமென் அக்கினிமயமாய் அக்கினிமயமாய் ஒவ்வொரு உள்ளங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறீர், கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறீர். ஆமென் ஆமென். நீர் எங்களுக்கு வசனங்களை விளங்க காட்டின பொழுது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தன. ஆமென். விட்டு வந்த எருசலேமுக்கு மறுபடியும் ஓடுவோம். glory 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 glory, hallelujah 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 hallelujah. thank you lord, thank you lord, thank you lord. ikantara shalabodoraba. எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பெற்றவர்கள் ஆவியினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய ஒரு கிரியை உங்களுக்குள் இப்பொழுது உண்டாகும். ஷபலபதுல ஹந்தர பௌதரப ஷலபதுரியா இக்கந்தல ரதுரப ஷலபதுரியா. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். குற்ற மனசாட்சியின் அந்த கட்டு உடைக்கப்படட்டும். சுய பச்சாதாபத்தின் அந்த கட்டு உடைக்கப்படட்டும். சுய நலத்தின் கட்டு உடைக்கப்படட்டும். ஆமென். glory glory
glory, glory, glory. பயத்தின் கட்டு உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வின் கட்டு உடைக்கப்படட்டும். ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பட்டும், ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பட்டும். அக்கினிமயமாய், அக்கினிமயமாய் இன்றைக்கு எங்கள் மேல், எங்கள் வாழ்க்கையில் அசைவாடி. ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஷபா பா 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 பா. உலிபி கபல பதுல ஹதல பதல கபல பஷல பல 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 பல. உர பல வர பதுர பதுர பல பஷல பதுர பலிபி கபௌரியா. இழந்து போன வரங்கள், இழந்து போன வெள்ளிக்காசை மீட்டெடுத்தது போல இழந்து போன வரங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. வல்லமை, 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 தேவ மகிமை, தேவ கிருபை. ஓ praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அந்நிய பாஷையின் வரம் புதுப்பிக்கப்படுவதாக, தீர்க்க தரிசன வரம் புதுப்பிக்கப்படுவதாக. ஆமென். சபைகள் கர்த்தருக்காய் வல்லமையாய் எழும்புவதற்காக தேவ ஜனங்களை வல்லமையால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும். ஓ glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. எல்லா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. இப்பொழுது கரிஸ்டல் சர்க்கிள் பாஸ்டர் NS ஜான் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி அனுப்புவார்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த கன்வென்ஷனுடைய இந்த முதல் நாளிலேயும் கொண்டு வந்த எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக சோத்திரம். உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி தேவன் தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எல்லாரையும் தொட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக என்னுடைய அருமையான ஆண்டவரே, இந்த முதல் நாள் கூட்டத்தில் தலைமை பாஸ்டரையும் பலப்படுத்தி கொண்டு வந்து அவர்களை கொண்டு எங்களுக்கு தேவையான, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல வார்த்தைகளை கொண்டு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோசேயுடைய 40 ஆண்டு காலம் அவன் எல்லாவற்றையும் மறந்து ஒரே பர்வதத்தில் இருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு நல்ல முட்சடியில் அவனுக்கு தரிசனமாகி அவனை அழைத்து, ஆண்டவரே நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்லி ஆண்டவரே தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை மறுபடியுமாக நான் இஸ்ரவேல் ஜனங்களை, என் ஜனங்கள் படுகிற உபத்திரங்களை பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வேதனைகளை நீக்கும்படியாக மோசேயை கொண்டு பார்வோனிடத்தில் அனுப்பி ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை திறந்து விடுதலையாக்கி அவர்களை கானானுக்கு நேராக நடத்தி கொண்டு போனது போல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஜீவியங்களும் நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஒருவேளை மோசேயை போல நாங்கள் காணப்படுவோமானால் இன்றைக்கு ஒரு தரிசனத்தோடு கூட ஆண்டவரே அப்பா மறுபடியும் உம்முடைய ஜனங்களை நீ உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ தமிழை ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன் என்பதை வெளிப்படுத்தி ஆண்டவரே மறுபடியும் மோசேயை கொண்டு பெரிய காரியங்களை செய்த கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய காரியங்கள் செய்வீராக. வாழ்க்கையில நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான இக்கட்டுகளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே தொடர்ந்து கதை பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் தலைமை போகிறவர்களை இன்னும் வல்லமையை 1000 லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். நாளை பகல் ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக்கி தாரும். அப்படியே இந்த கன்வென்ஷனுடைய கூட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடு கூட விசேஷமாய் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு கூட சீக்கிரமாய் வரப்போகிற கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.